ஸ்கூல் யூனிஃபார்மில் கேர்ள்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில மாடல்ஸ் இருக்கும். அதில் ரெண்டு வகை வரும். ஒன்று மேலே பாடியோட கீழே ஸ்கர்ட் சேர்ந்த மாதிரி வரும். இன்னொன்று வெறுமனை ஸ்கர்ட்டு அதோட டாப்புக்கு ஷர்ட் மட்டும் ஷர்ட்டாக வரும். ஸோ ஷர்ட்டை இன் பண்ணிக்கிடுவாங்க ஸ்கர்ட்டுக்கு மேலே. பட் இதில் வந்துட்டு இந்த பாக்ஸ் ஸ்ப்ளீட் போடுறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஸ்ப்ளீட் போடுறதுக்குன்னா முதல்ல இந்த கவுன் இருக்கு இல்லையா, இதை கவுன் கூட சொல்லிக்கலாம். இந்த யூனிஃபார்ம் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் இடுப்பு சைஸை விட நாம் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஏன்னா சின்ன பசங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு யூனிஃபார்ம் தைச்சி அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 3 இன்ச்சு அதிகமாக இடுப்பு வைக்கணும். இந்த இமேஜ்லேயே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் லூஸ் வச்சு தான் தைச்சிருப்பாங்க. இங்கே வந்து உதாரணத்துக்கு நம்ம இடுப்பு வந்து 22 இன்ச்சு கணக்கு எடுத்துக்கிறோம். அதில் வந்து 3 இன்ச்சு நம்ம அதிகமாக சேர்த்தோம்னாக்கா மொத்தம் 25 இன்ச்சு வருது. இந்த 25 இன்ச்சை 3ஆல் பெருக்கணும். 3ஆல் ஏன் பெருக்கிறோம்னாக்கா நம்ம அந்த ப்ளீட்டுக்கு இன்டேக் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த இன்டேக் வந்துட்டு இதனுடைய அளவை போல் 2 மடங்கு இருக்கும். அதாவது ப்ளீட் என்ன சைஸ் வருதோ அதை போல் 2 மடங்கு இருக்கும். இப்போ நம்ம 22ஓட 3 இன்ச்சு சேர்த்தோம்னாக்கா 25 இன்ச்சு ஆகுது அந்த ப்ளீட்டு, அந்த இடுப்போட அளவு. அப்போது 10 ப்ளீட் நம்ம போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் 5, பேக்கில் 5, 10 ப்ளீட் நம்ம பண்ண போகிறோம். 10 ப்ளீட் பண்ணுறோம்னாக்கா இந்த ப்ளீட் இன்டேக்கே வந்துட்டு ஒரு ப்ளீட்டுக்கும் 5 இன்ச்சு. அதாவது ப்ளீட்டோட சைஸ் 2.5னாக்கா உள்ளே வர இன்டேக்கு ஒரு 2.5 இன்ச்சு வரும். ஸோ 5 இன்ச்சு. இந்த இன்டேக்கு ப்ளீட்டுக்கு மட்டுமே, இன்டேக்குக்கு மட்டுமே நம்ம 50 இன்ச்சு கொடுக்கணும். ஸோ டோட்டலாக 75 இன்ச்சு வரும். ஒரு பாக்ஸ் ப்ளீட்டுக்கு 7.5 இன்ச்சு வீதம். இது வந்து இதனுடைய இப்போ ப்ளீட் எப்படி மடியுதுங்கிறத பார்த்துட்டீங்க இல்லையா. இதே போல் தான் ஒவ்வொரு ப்ளீட்டும் வரும். நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு சைடு வந்துட்டு ஜாயிண்ட் வரும், ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வரும். பட் அந்த ஒரு சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஓப்பன் வரும், அதில் ஹூ கை வைப்பாங்க. ரைட் சைடில் வந்து ஃபுல் ஜாயிண்ட்டாக வந்துடும். அந்த ஜாயிண்ட்டுக்கான அந்த கச்சா விட்றீங்கள, அது ப்ளீட்டுக்குள்ளே மறையிற மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும், வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனாக்கா அந்த கச்சா அந்த ஜாயிண்ட் வந்து வெளியே தனி ஒரு லைன் மட்டும் தெரியும், அது நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கு எப்படி நம்ம கச்சா வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது பாருங்கள். இதை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரியா அந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த கச்சா அந்த இதுக்குள்ளே வச்சிங்கனாக்கா அந்த ஜாயிண்ட் சைடு ஜாயிண்ட்டு வெளியே தெரியாது. இதே மாதிரி 2 சைடும் ஜாயிண்ட்லேயும் நீங்கள் இதை பண்ணணும். இதில் காமிக்கிற அந்த பெரிய கோடு வந்துட்டு கட் பண்ண வேண்டிய இடம், அந்த சின்ன கோடு வந்து தையல் வர இடம். அப்போது கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்ட் உள்ளே இருக்கும், வெளியே தெரியாது. அந்த மாதிரி வந்து மறைஞ்சிரும். இதில் அந்த மேலே உள்ள பாடி எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஏற்கனவே நிறையா செய்திருப்பீங்க. அதே மாதிரியே அதை பண்ணிக்கோங்க. அந்த இடுப்பில் இருந்து அந்த ஸ்கர்ட்டோட உயரம் எவ்வளோ வேணும், ஷோல்டர்லேருந்து இடுப்பு எவ்வளோ வேணும், இது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் அவ்வளோதான் விஷயம். இது வந்து இந்த பாக்ஸ் ப்ளீட்டு கவுனுக்குள்ள மெத்தட் இதுதான். இப்போ நம்ம கண்டினியூஸ் ப்ளீட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற இமேஜை பார்த்துக்கோங்க, அதுதான் கண்டினியூஸ் ப்ளீட்டு. அதுக்கான மெஷர்மெண்ட் இதில் ஒன்றும் பெரிய விஷயமே ஒன்றுமே கிடையாது. இப்போ பாக்ஸ் ப்ளீட்டுக்கு நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இடுப்போட அளவை போல் 3 மடங்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாக்ஸ் ப்ளீட் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2.5 இன்ச்சு வச்சோம். இது வந்து நம்ம 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 2 இன்ச்சு வச்சோம்னாக்கா ஃப்ரண்ட்டில் எத்தனை வருது, 5, பேக்கில் 5, 10 வருதா. இப்போ இதில் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து நம்ம 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம் இடுப்பளவை விட. இது வந்து இடுப்பளவு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கோ அதே அளவு வைக்கணும். தட் இஸ் நம்ம 22 இன்ச்சு இடுப்பளவுனாக்கா அதே 22 இன்ச்சு தான் நம்ம வந்துட்டு இதில் வைக்கணும். அப்போது ஃப்ரண்ட்லேயும் 10 ப்ளீட்டு, பேக்லேயும் 10 ப்ளீட்டு, 2.25 இன்ச்சு கிட்ட வரும் ஒரு ப்ளீட்டுக்கு. அது மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் 2.25 1.25 எடுத்தீங்கன்னாக்கா 1.5 எடுத்தீங்கன்னா சரியாக வரும். 1.25 வைக்கக்கூடாது.
இப்போ இந்த பசங்க மட்டும் வளர மாட்டாங்களா, அவங்களோட இடுப்பளவு அதிகமாகாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆகும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம முதல்லயே இடுப்பில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பட்டி வந்து இடம் வைக்கணும். அவங்க தேவைப்படும் போது தள்ளி ஊக்கு வச்சு கட்டிக்கிடலாம். ஊக்கு இல்லை, ஊக்கு ஒரு இடத்துல இருக்கும், ஐயை நகர்த்தி வச்சு கட்டிக்கிற மாதிரி செய்வாங்க. இன்னும் சிலர் எப்படி செய்வாங்கனாக்கா, பேக்கில் எலாஸ்டிக் வச்சு செய்வாங்க. அது அவ்வளோ தூரம் உழைக்காது பசங்களுக்கு. அதனால் ஸ்டெடி பட்டி வச்சு பண்ணிடுறது தான் நல்லது. இப்போ சிலருக்கு வந்துட்டு இடுப்பு 30 இன்ச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அவங்களுடைய ஸ்கர்ட்டோட அந்த ஃபுல் லெங்த், ஃபேப்ரிக்கோட லெங்த் வந்து 90 இன்ச்சு தேவைப்படும். ஏன்னா நம்ம 3 டைம்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ 90 இன்ச்சு தேவைப்படும். அதிலேருந்து நம்ம ப்ளீட்டு கனெக்ட் பண்ணிக்கிட வேண்டியது தான். ப்ளீட்டை வந்துட்டு ஈவனாக எடுக்கணும், ஒரே அளவாக. அதுக்கு எத்தனை வரும் அப்படின்றது தான் நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போ 30 இன்ச்சு இருக்குனாக்கா நம்ம 1.25 இன்ச்சு கணக்கு போட்டு எடுத்தோம்னா கூட ஒரு 24 ப்ளீட் வரும் அப்படி பார்த்தாலும். அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை, கண்டினியூஸாக எடுக்க போகிறதெல்லாம். இதெல்லாம் வந்துட்டு சைடு ஓப்பனாக தான் வரும் இதுவும். அதனால் நீங்கள் எடுக்கும்போது அளவு எடுத்துகிட்டு அந்த இடுப்பு அளவை ஈவனாக டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதை 3 டைம்ஸில் எடுத்திங்கனாக்கா ப்ளீட்டு, டைட் ப்ளீட்டு, இப்போ இதில் மடித்து காமிக்கிறதுக்கு பாருங்கள், இதுக்கு பேர் டைட் ப்ளீட்டுன்னுவாங்க. ஸோ ஒரு ப்ளீட்டோட இன்னொரு ப்ளீட் ஒட்டி நிற்கும். அப்படி இருந்ததுன்னா டைட் ப்ளீட்டு. இப்போ துணி கம்மியாக இருந்ததுனாக்கா அந்த இன்டேக்கை நீங்கள் குறைச்சிக்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்தது, அது உங்களுடைய பொறுப்பு. சின்ன பசங்களுக்கு செய்யும்போது எப்பவுமே இடுப்பளவு கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். 2லேருந்து 3 இன்ச்சு வைக்கலாம். நான் உங்களுக்கு அதிகபட்சமாக 3 இன்ச்சு சொல்லியிருக்கேன். அதை வந்து அவங்க போடும்போது மேலே ஒரு பெல்ட் ஒன்று போடுவாங்க, ஸ்கூல் பெல்ட்டை, ஒரு அந்த பேட்சோட சேர்த்து வரும். அது போடும்போது அதை அவங்க டைட் பண்ணிக்குவாங்க எவ்வளோ வேணுமோ. பட் 3 இன்ச்சு இருந்தால் தான் அவங்களால போட முடியும். இது பாடியோட வரும். பாடியோட வரும்னா இப்படி இருக்கும். இது இல்லாம அடுத்தது வரும். அது இப்படி இருக்கும், நார்மல் ப்ளீட்டட் ஸ்கர்ட். இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஓப்பன் வச்சிடணும். லெஃப்ட் சைடில் ஓப்பன் வச்சுட்டு ஜிப்பு வச்சுருங்க. ஜிப்பு வச்சுட்டு மேலே வந்து ஒரு பேண்ட் ஊக்கு. இது ஒரு டைப்பு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து அவங்க இந்த காலர்லாம் வச்சு ஷர்ட் வரும், இப்படி இருக்கும் ஷர்ட்டோட. இது ஃபுல் ஃப்ரண்ட், நம்ம நார்மல் ஷர்ட் மாதிரியாவே வரும். இது அந்த மாதிரியான யூனிஃபார்முக்கு இந்த மாதிரி ப்ளீட் வரும். இந்த யூனிஃபார்முக்கு இந்த மாதிரி ப்ளீட் வரும், பாக்ஸ் ப்ளீட். இது வந்து பாக்ஸ், இது வந்து கண்டினியூஸ் ப்ளீட். இதுதான் இந்த ப்ளீட்டிங் மெத்தடில் உள்ள விஷயம். ஸோ இந்த லெங்த் வந்து அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அது வச்சுக்கோங்க. 20 கேட்பாங்க, 22 கேட்பாங்க, 25 கேட்பாங்க. அது அவங்க ஆளோட சைஸை பொறுத்து. பட் இடுப்புல இருந்து எப்படி நீங்க அளவு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இதை எடுத்துக்கோங்க. ஓகே, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.